அனைவருக்கும் வணக்கங்க. இது என்னன்னா, இது ஒரு ஆல்பங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச ஒரு அட்டை பாக்ஸில் பத்திரமா வச்ச ஒரு ஆல்பங்க. இப்போ அந்த அட்டை பாக்ஸில் இருந்து ஏன் எடுத்தேன்னா, நான் அதில் ஒரு சில பொருள்களை எடுத்தேன். அப்போ அந்த ஆல்பம் மாட்டுச்சுங்க. இது எனக்கு ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். ஆனால் என்ன, இந்த பொக்கிஷத்தை நான் சரியான முறையில் என்னால் உபயோகப்படுத்தலை. எதனாலனா, ஒரு பயம்தான். பெண்களுக்கு இது ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். ஏன்னா இது என்ன பொக்கிஷம்னா, தையல் தொழில் தாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிளாஸ் போனால் ஒரு ஆல்பம் தாங்க. அப்போ வந்து நான் என்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு 8 மாத குழந்தைய வச்சுட்டு நான் அதை கற்றுக்கிட்டேங்க. அதனால் என்னால் சரியான முறையில் கற்றுக்கிறாதனால ஒரு சில நுணுக்கங்களை தெரியாதல ஒரு பயத்தினாலேயே நான் தைக்கலைங்க. பாருங்க, எதனால் நான் தைக்கலைன்னா, ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு பயம் ரொம்ப பயங்க. அதேமாரி சுடிதாரு, நைட்டி மற்ற எல்லாமே தைப்பேன். கொஞ்சம் பயப்படாமல் தைச்சிருவேன். ப்ளவுஸு மட்டும் இன்னுமே எனக்கு பயந்து தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் யாராவது தைக்க சொன்னால் கூட, இல்லைங்க எனக்கு தெரியாது, தைக்க தெரியாதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா எதுவும் சொல்லிடுவாங்களோ, தப்பாக தைச்சிருவோமோ, அந்த ஒரு பயத்தினாலே இதுவரை நான் ப்ளவுஸ் யாருக்குமே தைச்சி கொடுக்குறதில்ல. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சில ப்ளவுஸ்க்கெலாம் தைச்சி கொடுத்துருக்கேன். ஒரு சில கரெக்ஷன்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சம் தைச்சி மாற்றிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு தைரியமாக நான் இருக்கேன். எடுத்திருக்கேன் முயற்சி. அது எப்படி முயற்சி வெற்றி ஆகுமா இல்லை என்னன்னு தெரியலை. எனக்கு சரியான முறையில் வந்து ஏன் நான் அந்த ப்ளவுஸுக்கு கற்றுக்கல சரியான இல்லைனா, 8 மாத குழந்தைய வச்சுக்கிட்டு நான் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டது பெரிய விஷயம். சுடிதாரு, நைட்டி, பெட்டிக்கோட்லேருந்து எல்லாமே தைச்சது பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ரொம்ப அது பெரிய விஷயம். நான் ப்ளவுஸ் தைக்கும்போது எனக்கு வந்து சரி, அதனாலே சில நுணுக்கங்களை என்னால் கற்றுக்கவும் முடியல. என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வச்சு அதை தைச்சிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ வரைக்குமே யாராவது ப்ளவுஸ் தைக்கிறியாம்மான்னு கேட்டால், இல்லைங்க எனக்கு சரியாக தைக்க தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். இது சுடிதாரு, நைட்டி தைக்கிறியாம்மான்னு கேட்டால், கொடுங்க உடனே வாங்கி தைச்சிருவேன். ஆனால் ப்ளவுஸுக்கு மட்டும் எனக்கு இன்னொரு ஒரு பயம், அவ்வளோ ஒரு பயம் இருக்குங்க. ஒன்று, என்ன சொல்கிறது, நிறைய நுணுக்கங்கள் தைக்க தான் பழக முடியும்னா, எனக்கு அது வேறு பயம். யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோ, ப்ளவுஸை வீணாக்கிடுவோமோ அப்படின்னு ஒரு பயத்தினாலே இதுவரை நான் தைக்கலைங்க. ஆனாலும் ப்ளவுஸு, சுடிதாரு, நைட்டி எல்லாம் ஓரளவுக்கு தைக்க பழகினாலும், அடுத்து எனக்கு செகண்ட் பேபி பிறக்கும் போதில் ஆரி ஒர்க் கிளாஸ் போனேங்க. அப்பையும் விடாமுயற்சி தான், இதையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க் கிளாஸும் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்ன, பேபியை வச்சுக்கிட்டு அதை கண்டினியூஸாக என்னால் தைக்க முடியல. ஆனால் எல்லாம் கற்றுக்கிட்டு என்ன செய்ய, பொக்கிஷங்களை பெண்களுக்கு முக்கியம். பெண்களுக்கு முக்கியமே கைத்தொழில் ஒன்று கற்றுக்கிறது தான். நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அதை வச்சு இன்னும் நான் யூஸ்ஃபுல்லாக அதை தைச்சி கற்றுக்கல. இன்னும் தெளிவான முறையில் கற்றுக்கல. யோக் ஃப்ராக்குங்க நான் தைச்சது. என் பொண்ணுக்கு மொதல் இந்த யோக் ஃப்ராக் நான் தைச்சி போட்டேன். யோக் ஃப்ராக் என்னென்ன தைச்சிருக்கேன்னு வந்து பாரு. மொதல் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது வந்து தலையாணி பில்லோ கவர் தாங்க சொல்லி கொடுத்தாங்க. பில்லோ கலரு நான் ரேஷன் வேஷ்டியை வச்சு தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட அப்போல்லாம் துணி கிடையாது. ரேஷன் வேஷ்டி என்னுடைய பொண்ணோட துணியிலேருந்து சில துணிகளை கட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சிம்மிஸ் பெட்டிக்கோட்டுமே ப்ளவுஸ் பிட்டு இருக்கும்ல, அந்த ப்ளவுஸ் பிட்டை கட் பண்ணி வேஸ்டான ப்ளவுஸ் பிட்டை கட் தான் தைச்சேன். இது சட்டை, தேவையில்லாத லைனிங் துணியை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். யோக் ஃப்ராக், இது வந்து ஃப்ரீல் ஸ்கர்ட்டு. அப்போ தைச்சப்போ இவ்வளோ தாங்க துணி கிடச்சிச்சு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி வச்சிட்டேன். அம்பர்லா ஸ்கர்ட், இது என் பொண்ணுக்கு தைச்சி போட்டோங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. என்னாலையும் இப்படி தைக்க முடியுமான்னு அப்போ தான் நான் ஆச்சரியப்பட்டேன். பாருங்கள், அம்பர்லா ஃப்ராக்கு.
உள் பாவாடைங்க. உள் பாவாடை தைக்க கற்றுக்கிட்டேன்னு அம்மாவுக்கு உள் பாவாடை, பாட்டி பாவாடை எல்லாம் தைச்சி கொடுத்தேங்க. இது சட்டை. இது பட்டு பாவாடை சட்டை. கேதரிங் பேண்ட். சுடிதார். நான் கற்றுக்கிறப்போ நான் தைச்ச சுடிதாரில் மிச்ச துணியெலாம் வந்து தைச்சது சுடிதாருங்க இது. காலர் சுடிதார். காலர் நான் கற்றுக்கிறப்போ காலர் தாங்க எனக்கு சரியாகவே வைக்க வரல. தைக்க அப்புறம் பழகிருச்சு. பேண்ட் நார்மல் பேண்ட். பட்டு பாவாடை. எனக்கு கற்றுக் கொடுத்தப்ப இவங்க நார்மல் நைட்டி மட்டும்தான் கற்றுக் கொடுத்தாங்க. நான் இதை வச்சு நைட்டி கற்றுக்கிட்டதுனால நான் இப்போ அக்கம் பக்கத்தில் சென்னை நைட்டி, பர்மா நைட்டி தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. இது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? ஒரு பேபி வச்சுருக்கேன், ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் துணி எடுத்து சென்னை நைட்டி, பர்மா நைட்டி தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நார்மல் நைட்டியோட பர்மா நைட்டி தாங்க தைச்சி கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் இங்கிட்டலாம் நிறைய டிச் பண்ணி, துணி இல்லாதனால டிச் ஒட்டலை. இப்பயுமே நான் பெரிய டெய்லர்லாம் சொல்ல முடியாதுங்க. நான் இன்னும் பிகினர் தான். ஏன்னா எனக்கு வந்து ப்ளவுஸ் சரியான இதெல்லாம் தைக்க தெரியாது. யூடியூப்பில் பார்த்தா ஒரு சில இதெல்லாம் பார்த்து தைச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே டிசைன் ப்ளவுஸு எப்படியா இருந்தாலும் டிசைன் யூடியூப்பில் பார்த்து எவ்வளோ டிசைன்னாலும் பார்த்து நான் தைச்சிருவேன். எந்த மாடலாக இருந்தாலும் பார்த்து தைச்சிருவேன். ஆனால் ப்ளவுஸ் மட்டும்தான் கட் பண்ணி தைக்கிறதுக்கு இன்னும் எனக்கு ஒரு பயம். பயம் அவ்வளோ ஒரு பயங்க. தப்பாக தைச்சிட்டோம்னா பயம். என்ன சொல்கிறது, ஒன்று பயம். பயத்தை எப்போ நான் எனக்கு பயத்தை விட போகிறேனே எனக்கு தெரியலை. எனக்கு யாரும் பக்கத்துலேருந்து இன்னும் சொல்லிக் கொடுக்குறாங்கள. எனக்கு இன்னும் ப்ளவுஸ் கிளாஸ் இருந்துச்சுன்னா நான் இன்னும் அட்டன் பண்ணி நல்லா கற்றுருக்கலாம் ஒரு ஆசை. ஆனால் என்னால் கற்றுக்க முடியலை. அதோட எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ப்ளவுஸோ இதை வச்சு தான் நான் தைச்சி நானே கடந்த ஒரு 4-5 வருஷமாக நானே தைச்சி போட்டுக்கிட்டேன். இதனால் நீங்களும் கற்றுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு ஓரளவுக்கு தான் தெரியும். நீங்களும் அதேமாரி நான் பிகினர் தான், நல்ல டெய்லர்லாம் கிடையாது. நீங்களும் இதேமாரி கற்றுக்குங்க. பெண்கள் வீட்டில் இருந்துட்டு சும்மா செல்லையோ யூடியூப்லையோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் என்ன, நேரில் கற்றுக்கிற ஒரு சில எக்ஸ்ட்ரா கிளாஸ் போயிருந்தாலும் இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு இப்போனா என்னமோ தெரியல. நான் 3 நாள் கிளாஸ் ப்ளவுஸ் மட்டும் 3 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணனால தான் தைக்கலையா இல்லை ஒரு பயத்தினால தைக்கலையா என்னன்னு தெரியலை. ஆனால் நீங்கள் நல்லா கிளாஸ் போய் கற்றுக்குங்க. எல்லோரும் நல்லா கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டா இது நல்ல ஒரு பெண்களுக்கு வீட்டில் இருந்தே தைக்கிறது ஒரு பெனிஃபிட் தாங்க. பக்கத்து அக்கம் பக்கறவங்க ஒரு சில ப்ளவுஸ் கொடுப்பாங்க. நான் வந்து வேண்டாம், என்னால் தைக்க முடியாது, தைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு தைக்கிறதில்ல. இப்போ ரீசெண்டாக தான் வாங்கி தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் நான் தைச்சிருக்கேனா கரெக்டாக இருக்கான்னு ஒரு பயத்துலேயே தான் அவங்களுக்கும் தைச்சி கொடுக்குறேன். கரெக்ஷன் இருந்தாலும் அவங்க இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ஒன்றும் சொல்லலை. அவங்க பெருசாலாம் நுணுக்கமாலாம் சொல்லலை. அதனால் நீங்கள் நல்லா கற்றுக்குங்க. என்ன மாதிரி யாரும் பயப்படாதீங்க. இது ஒரு பொக்கிஷம், வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நல்லா கற்றுக்கிட்டு பயனடைங்கள். நன்றி. தேங்க்யூ.